இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வெளிச்சத்தின் மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையின் கரமானது நம்மை தாங்கினது, நம்மை தப்புவித்தது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலடிகளார் சொல்லுவது போல, தேவ பிள்ளைகளை, ஒரு வருடத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து முடிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஒரு புதிய வாரம், இந்த புதிய வாரத்தில் ஒரு புதிய மாதமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. 23வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிற இடத்திலே இருந்து சொல்லுவோம், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். இந்த புதிய வாரமாக இருக்கட்டும் ஐயா, புதிய வாரத்திலே நாம் காணப்போகிற புதிய மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குடும்பத்திலே எங்களோடு இருப்பீர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோடு இருப்பீர், என்னுடைய சபையிலே நீர் எங்களோடு கூட இருப்பீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும் என்கிற விசுவாசத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் துவங்குவோம். ஆவியானவருடைய பிரசன்னமானது இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் புது பலத்தை பெற்றுக்கொள்ள, புது வல்லமையை சுதந்தரித்துக் கொள்ள நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக, புதிய வாரத்திற்காக, வாரத்தின் முதலாம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வெளிச்சத்தின் மாதத்திலே கடைசி வாரத்தை நாங்கள் காணும்படியால் ராஜாவே நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் போது உம்முடைய பரிசுத்த கரமானது எங்களை எவ்வளவு அதிகமாக தேற்றினது ராஜா, பாதுகாத்தது தகப்பனே, வழி நடத்தியது ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய வாரத்துல நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை நிச்சயமாக தேற்றும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய மகத்துவத்தின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. தனிமையோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, பிரச்சனைகளோடு கூட, போராட்டத்தோடு கூட, வியாதியோடு கூட இந்த புதிய வாரத்தை பிள்ளைகள் துவங்கி இருக்கலாம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த ஆராதனையின் மூலமா என் தேவனின் உறுதிப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். கேட்க போகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கேட்க போகிற செய்தியை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாய் பலன் கொள்ளுவதற்கு இந்த ஆராதனையின் செய்தி எங்கள் ஆத்துமாவையும் எங்கள் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அருள வேண்டுமா இயேசு இரட்சகரின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை
வாழ்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு மன சோர்வும் அந்த மன சோர்விற்கான காரணங்களும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பிசாசானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்றார், அல்லது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவில ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வர வேண்டும் என்றால் அவன் மற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றானோ இல்லையோ, இந்த மன சோர்வைத்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த பிசாசு பயன்படுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ ஆவிக்குரிய தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிறோம். பாஸ்டர், இனிமேல் நான் ஒழுங்கா பைபிள் வாசிப்பேன், இனிமேல் நான் டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணேன், இனி நான் வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு நான் போயிடுவேன், இல்லை என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை ஏதாவது ஒரு கிராமத்துல போய் நான் வாரம் வாரம் கண்டிப்பா நான் செய்வேன் பாஸ்டர் என்று சொல்லி சபைக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை தீர்மானங்களை தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்களில பல நேரங்களிலே நம்மாலே நிலைத்திருக்க முடியவில்லை. அந்த தீர்மானங்களை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் அந்த தீர்மானத்தை விட்டு நாம் பின்வாங்குகிறோம்? ஆண்டவருக்காக நாம் எடுத்த தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பிசாசானவன் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாக கொண்டு வந்து போட்டு விடுகிற இந்த மன சோர்வுதான். ஏனென்றால் வேதம் பிசாசை குறித்து சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. தேவனுடைய பெரிய பெரிய பாவங்களை செய்வதற்கு பிசாசு நம்மை தூண்ட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பெரிய பாவங்களை மிக எளிதாக நாம் செய்துவிட மாட்டோம். ஆகவே அவன் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே அவன் மன சோர்வை கொண்டு வந்து போட்டு விடுகிறான். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்தேன்.
ஒரு பெரிய ஊரில ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான பிரசங்கி அந்த கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டார். அவர் மேல ஏறி நின்னார்னா போதும், ஜெபம் என்று சொன்னார்னா போதும், ஆத்துமாக்கள் கண்ணீர் வடிப்பார்கள், பாவத்தை குறித்து உணருவார்கள், பெரிய எழுப்புதல் அந்த கூட்டங்களிலே உருவாகும். ஆண்டவருக்கென்று அநேக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த மீட்டிங்கை நடத்துவதற்கு பல மாத காலமாய் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பக்கம் பிசாசு என்ன செய்கிறான்? அவனுடைய சேனைகளை எல்லாம் கூப்பிடுறான். தலைமை பிசாசு சொன்னானா, உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கூட்டம் நடக்க போது, அந்த கூட்டம் மாத்திரம் வெற்றியா நடந்து முடிஞ்சிட்டா நம்ம தோத்து போயிருவோம், அநேக கடவுளுக்குள்ள போயிடுவாங்க. ஆகவே அந்த கூட்டத்தை நடத்த முடியாதபடி ஏதாவது நீங்க ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பெரிய பிசாசு சொன்னானா. அப்ப நிறைய பிசாசுகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பிசாசு எழுதலாம் சொல்லிச்சா, 3 நாட்கள் அந்த மீட்டிங் நடைபெறுகிற நாட்களிலே பெரிய மலையை கொண்டு வந்து வைத்து விடுவோம், மலைக்கு பயந்து யாரும் மீட்டிங்கு வரமாட்டாங்க என்று சொல்லி. தலைமை பிசாசு சிரிச்சிச்சா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை விட அவங்க ஞானவான்கள், அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே மழை வரக்கூடாது என்று சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் அவங்க ஜெபத்தை கேட்பார், நம்மளால மலையை கொண்டு வர முடியாது என்று பிசாசு சொன்னதா. இன்னொரு பிசாசு எந்திரிச்சது, அது சொல்லிச்சா, செய்தி கொடுக்க போறார் பாத்தீங்களா, அந்த ஊழியருக்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து போற்றுவோம், அந்த வியாதி நிமித்தமாய் அவர் அந்த பட்டணத்திற்கு வர முடியாதபடி தடை செய்திடுவோம், எப்படி இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி. அதற்கும் தலைமை பிசாசு சொல்லிச்சான், அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற அநேக பரிசுத்தவான்கள் அந்த பிரசங்கிக்க போகிற ஊழியரை இயேசுவின் இரத்தம் கழுவணும் சொல்லி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். அந்த உபவாச ஜெபத்திற்கு முன்பதாக நம்முடைய முயற்சி தோற்று போய்விடும் என்று சொல்லி ஒவ்வொரு பிசாசும் ஒரு காரியத்தை சொல்லுது, ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் கடைசியில ஒரு குட்டி பிசாசு ஓரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்ததா. அது எந்திரிச்சு நான் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய பிசாசுகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது. நாங்க எவ்வளவு ஆலோசனை சொன்னோம், எங்க ஆலோசனையே ஏற்புடையதா இல்ல, நீ என்னத்தை சொல்ல போகிற என்று சொல்லி. ஆனா அந்த தலைமை பிசாசு நீ சொல்ல விரும்புவதை சீக்கிரமாக சொல்லு என்று சொன்ன போது அந்த குட்டி பிசாசு எழுந்ததான். அந்த மீட்டிங்கை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்கிறவர்கள் 5 பேர். அந்த 5 பேருடைய உள்ளத்துல நான் மனசோர்வு என்கின்ற இந்த காரியத்தை ஒரு குட்டி கடுக போல அவங்க உள்ளத்துல கொண்டு வந்து நான் போட போறேன். இந்த மீட்டிங் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம், இந்த மீட்டிங் இவ்வளவு செலவழிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம பேரு உயர போகிறதா, நமக்கு இதில் ஆதாயம் கிடைக்க போகிறதா, இதை நடத்தி என்ன பயன் என்று சொல்லி ஒரு சின்ன மனசோர்வை நான் கடுகளவு அவங்க உள்ளத்துல போட்டு விடுகிறேன். அது என்ன பலனை தருகிறது என்று பாருங்கள் என்று அந்த குட்டி பிசாசு சொல்லிச்சான். தலைமை பிசாசுக்கு ஆச்சரியம், நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கிறதே என்று அந்த 5 ஊழியர்களுடைய உள்ளத்துல இந்த மனசோர்வு கடுகளவு கொண்டு வந்து போட்டு இந்த பிசாசுகள் ஓரமா போயிடுச்சு. அவ்வளவு நாட்கள் உற்சாகமாக எழுந்த ஊழியர்கள், அவ்வளவு நாட்கள் ஓடி 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 அந்த கூட்டத்திற்கான ஆயத்தங்களை செய்தவர்கள் ஒவ்வொருவராக காலையிலே அந்த சோர்வினாலே பாதிக்கப்படுகிறார்கள். நான் ஏன் செய்யணும், அவங்க செய்யக்கூடாதா, நானே தான் ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கணுமா, அவங்க முடிக்க கூடாதா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பேர் என்ன, தலைவராக இருக்கிறவர் பேர் தானே உயர்த்தப்படுகிறது. மனசோர்வு ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவிலும் அது கடுகை போல இருந்த மனசோர்வு ஆலமரத்தை போல வளர ஆரம்பிச்சதாம். விளைவு என்ன, ஆயத்தங்கள் தடைபெற்றது, பணிகள் தடைபெற்றது, ஜெபங்கள் தடைபெற்றது, முன்னேற்பாடுகள் தடைபெற்றது. அந்த கூட்டம் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெற்று முடிந்தது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரிய, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்வதற்கு,
பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அது மனசோர்வு. வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த மனசோர்வினால அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனத்தை தவற விடுகிறார்கள், இலக்கை தவற விடுகிறார்கள். விசுவாச வாழ்க்கையில அவர்கள் அப்படியே பின்வாங்கி போய்விடுவதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக உழைக்கணும், தேவனுக்காக இவ்வளவு பணிகளை செய்யணுங்கிற வாஞ்சை உன்னுடைய உள்ளத்திலே காணப்படலாம். ஆனால் அந்த வாஞ்சை நிறைவேறாதபடி பிசாசு கொடுக்கிற மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் தரிசனத்தை இழந்து தேவனுடைய பாதையை மறந்து இன்றைக்கு பிரகாசிக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு வேதத்துல இந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் நான் செய்திக்கு ஆதாரமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதம் நம்முடைய கரங்களில் இருக்கும் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அதற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது? அதே சூரை செடியிலே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும். தான் சாக வேண்டும் என்று விரும்பி, போதும் ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை நீர் எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். யார் இது? ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தவறான ஜெபம் தான் சாகணும்னு சொல்லி விரும்புகிறது. என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறது. நம்மை போல ஒரு சாதாரண விசுவாசி கிடையாது. யார் இப்படி ஜெபிக்கிறது? எலியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற தீர்க்கதரிசி. இந்த எலியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற தீர்க்கதரிசி காரியங்களை பார்க்கிறோம். ஆகாப்புக்கு முன்னாடி போய் நின்று இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீதான். இந்த தேசத்திற்கு நாம் திரும்பி வரும் வரை தேசத்திலே பனியோ தேசத்திலே மழையோ இருக்காது என்று தைரியமாய் தேசத்தின் ராஜாவை பார்த்து முழக்கமிட்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. கர்மேல் மலையிலே நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரே ஒருவர். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடைபெறுகிறது. யார் உண்மையுள்ள கடவுள்? அங்கே முதலாவது அவர் சொல்றாரு, நீங்கள் நிரூபிங்க. எந்த கடவுள் அக்கினியை அனுப்பி பலியை பட்சிக்கிறாரோ அவர் உண்மையுள்ள தேவன். எலியா கேள்வி பண்றார், உங்க கடவுள் தூங்குறாரு, உங்க கடவுளை சத்தம் போட்டு கூப்பிடுங்க, உங்க உடம்ப கிழிங்க, உங்க ரத்தத்தை பார்த்து உங்க கடவுள் இறங்கி வரட்டும் என்று சொல்லி அவர் தனி மனிதனாய் சிரிக்கிறார். ஆனால் பாகால் இறங்கி வரவில்லை. ஆனால் எலியா ஜெபித்த போது கர்த்தர் அக்கினியை வானத்திலே இருந்து அனுப்பி அந்த பலியை கன்றுக்குட்டியை பட்சித்து போட்டார். எலியா என்ன செய்தார்? தனி மனிதனாய் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்று போட்டு கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நிரூபித்தவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. ராஜாவுக்கு முன்பாய் சவாலிட்டவர், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாய் சவால் விட்டு யெகோவா உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. அப்படி கடவுளால் பயன்படுத்தப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில ஒரு மனசோர்வு. அந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டவர் என்ன செய்கிறாரா? முதலாவது அவருடைய பாதை தவறாக போகிறது. என்ன தவறா போது? வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் கர்த்தர் ஓரேபுக்கு போகணும்னு சொல்லி அங்கே விரும்பினாரு. ஆனால் மனசோர்வு, தேவ பிள்ளையே,
கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற பாதையை மறக்கடித்து உனக்கு நீயே ஒரு பாதையை உன்னுடைய வாழ்க்கையில உருவாக்க செய்யும் என்பதை நீ மறந்து போய்விடாதே. அங்கே 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய், அதற்கு முந்தின வசனத்தை பாருங்க, வேலைக்காரன பெயர் சபாவிலே நிறுத்தி விடுகிறார். தனிமையை கொண்டு வரும். இந்த மனசோர்வு சாதாரணமா நினைக்காதீங்க. தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில புறக்கணிச்சு அது ஒரு தனிமை உணர்வை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்து போட்டுவிடும். தேவ பிள்ளைகளே, நம்ம ஜாக்கிரதையோடு கணைக்கப்பட்டு இருக்கிறோம். மூணாவது என்ன செய்கிறது? தவறான ஜெபத்தை செய்ய வைக்கிறது. மனசோர்வு. எனக்கு நேரம் இல்ல, நான் காரணத்தை அதிக நேரம் செலவழிக்கணும், ஆகவே நான் குறிப்பை மாத்திர சீக்கிரமாய் சொல்லுகிறேன். கவனிங்க. மூணாவது தவறான ஜெபம். என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போதும். ஆண்டவருக்கு தெரியாத ஒரு மனுஷன் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்துல வாழணும், எத்தனை வருஷம் வாழணும், தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டவர், வாழ்க்கை முழுவதையும் உள்ள கைகளிலே வளைந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழணுங்கிறது அவருக்கு தெரியாதா? ஆனா இங்க மனசோர்வு தான் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது. வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதும். இரண்டாவது, நாலாவது என்ன செய்கிறது? ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குது. நான் விலக சொல்றேன். என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்லன்னு சொல்லி செபிக்கிறார். யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய எளியா யாரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்? சகோதரனே, சகோதரியே, இந்த மனசோர்வுக்கு நீ அடிமை ஆகிட்டினா அது நம்மளை இந்த 4 விதமான தவறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வைத்துவிடும். தேவனுடைய சித்தத்தை மறக்கடித்து ஆண்டவருக்காக ஓட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை வனாந்தரத்திற்கு நேராக ஓட வச்சிடும். வாழ்க்கையை சூனியமா போயிடும். வாழ்க்கையை வனாந்தரத்தின் அனுபவமா போயிடும். இந்த காலையில உணர்றியா? என் வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கை வனாந்தரத்தின் வாழ்க்கையா இருக்கிறது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வேதனைக்கு மேல வேதனை, மனசோர்வினால் என்னை பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த மனசோர்வு தேவன் உணர்ந்து வச்சிருக்கிற அந்த பாதையை மறக்கடிச்சு வனாந்தரத்தின் அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். இரண்டாவது தனிமை. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் வேலைக்காரரை எப்பயுமே தங்க கூட வச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? பெயர் சபாவில அந்த வேலைக்காரரை நிறுத்தி என் கூட நீ வராத அப்படின்னு சொல்லி தனிமையோடு கூட வாழணும்னு சொல்லி விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, மனசோர்வு ஐக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில கெடுக்கிறோம். தேவனுக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்துல பாதிப்பை கொண்டு வரும். உனக்கும் குடும்பத்திலும் இருக்கிற ஐக்கியத்துல பாதிப்பை கொண்டு வரும். ஜாக்கிரதை. கணவனோடு நேரத்தை செலவழிக்க மாட்டோம், மனைவியோடு நேரத்தை செலவழிக்க மாட்டோம், பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க மாட்டோம். தேவையில்லாத மனுஷரோடு, தேவையில்லாத இடங்களிலே, தேவையில்லாத காரியத்தோடு உன் ஐக்கியத்தை கொண்டு வந்து இந்த மனசோர்வு என்ன செய்துவிடும்? இணைத்து விடும். ஜாக்கிரதையோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டுல இருந்தா எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர், வெளியே போய் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா அரட்டை அடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு சொன்னா you have the depression. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மூணாவது, அது தவறான முடிவு அல்லது தவறான ஜெபத்தவனுடைய வாழ்க்கையில ஏறெடுக்கணும். ஏன் இந்த உலகத்துல வாழுகிறேன்? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை எனக்கு தேவையா? இப்படி ஒரு வனாந்தரத்தின் வாழ்க்கை எனக்கு தேவையா? அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கிறேன். பாஸ்டர், நான் காலையில எந்திரிச்சாலே நெகட்டிவ் தாட் என்னுடைய உள்ளத்துல வருகிறது. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? எனக்கு மட்டும் இந்த உலகத்துல நான் வாழ்ந்த என்ன செய்ய? பேசாம நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா? மனசோர்வின் உச்ச கட்டத்திலே நீ இருக்கிறாய். ஜாக்கிரதை. நாலாவது, அது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட வைக்கிறது. என்ன, அவங்களெல்லாம் இப்படி இருக்காங்களே, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, என்னோடு குறைச்சி சம்பளம் வாங்குறவங்க, எனக்கு கீழே இருந்தவங்க, என்னை விட சின்ன பையன், அவெல்லாம் வீடு கட்டிட்டான், நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மறக்க வச்சிடும். எலியாவினுடைய வாழ்க்கையில 4 விளைவுகளை
இந்த மனசோர்வு கொடுத்ததாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப நான் எடுக்க போகிற தலைப்பு, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த டிப்ரெஷன்? இந்த மனசோர்விற்கான காரணங்கள் என்ன, அதைத்தான் நம்ம தியானிக்கணும். ஏன் இந்த எளிய மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டார்? அந்த மனசோர்வினாலே அவ்வளவு பெரிய கர்த்தருடைய ஊழியர் பாதிக்கப்படுவதற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி 3 குறிப்புகளை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, எலியாவினுடைய வாழ்க்கையில இந்த மனசோர்வு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை நோக்கி பார்த்த எலியா அல்லது மனிதனை நோக்கி பார்த்த எலியா என்று நான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகளை, ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்ப எலியாவினுடைய கண்கள் ஆகாப பார்க்கல, உலகத்தின் மனுஷரை பார்க்கல, யெகோவாகிய தெய்வத்தை நோக்கி பார்த்தது. அவருடைய பலன் அவருக்குள்ள இருந்துச்சு, அவருடைய வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை தைரியமா எலியா ஆகாப பார்த்து சொன்னாரு, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் பாவம் மிகுதியானபடியினாலே, உன் அக்கிரமம் மிகுதியானபடியினாலே தேசத்திலே பனியோ தேசத்திலே மழையோ இனி நான் இந்த இடத்திற்கு வரும் வரை வராது என்று தைரியமாய் முழக்கமிட்ட எலியா. அப்பொழுது எலியாவின் கண்கள் உலகத்தை அல்ல, எலியாவின் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தான் உன் வாழ்க்கையில உனக்கு பலன் கிடைக்கும். எதிரிகளை சந்திக்கக்கூடிய பலன், எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன், எதிரிகளின் மத்தியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பலன் உன் கண்ணை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதுதான் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி கர்மேல் மலையில பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியிலே யெகோவாவின் தீர்க்கதரிசியாய் தனி ஒரு மனிதன் போராடினான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு நம்ம பாடுறோம்ல, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். அந்த வெற்றி முழக்கமிட்ட எலியா. காரணம் என்ன? எலியாவின் கண்கள் பாகால் தீர்க்கதரிசியை பார்க்கல, அவங்கள பார்த்து நக்கல் அடிச்சாலே ஒழிய எலியாவின் கண்கள் யெகோவாவை நோக்கி பார்த்தது, ஆண்டவரை நோக்கி பார்த்தது. தோல்வி இல்லை. அவ்வளவு பெரிய போராட்டத்திலே ஜெயித்து 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகிற அளவுக்கு பலன் அவருடைய கண்கள் ஆண்டவரை பார்த்தது. ஆனால் இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல நாளைய தினத்திலே உன் ஜீவனுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார்னா எலியா பயந்திருக்கலாம். ஆனா சொன்னது யாரு? யேசபேல், ஆகாபின் மனைவி. ஒரு பெண், ஒரு ராணி சொல்வதை கேட்டவுடனே எலியாவுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காம யேசபேலை நோக்கி பார்க்க கேட்க ஆரம்பிக்கிறது. ஆகாப்பையே இருந்தவருக்கு யேசபேலை எதிர்க்க பலன் இல்லையா? இருந்திருக்கும். எலியா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, இந்த யேசபேல் என்னுடைய ஜீவனை அழிக்க வகை தேடுகிறார், இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பதட்டமான சூழ்நிலையிலே, அந்த பயத்தின் சூழ்நிலையிலே, அந்த வேதனையின் சூழ்நிலையிலே, அந்த கண்ணீரின் சூழ்நிலையிலே எலியாவின் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கும் என்றால் இந்த மனசோர்வுக்குள்ள எலியா வந்திருக்க மாட்டார். ஆனா எப்ப தேவ பிள்ளைகளுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க தவறி போய் உலகத்தை நோக்கி பார்க்கிறதோ, உலகத்தின் மனுஷரை நோக்கி பார்க்கிறதோ, உலகத்தின் சக்திகளை நோக்கி பார்க்கிறதோ, தேவ பிள்ளையே, எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்போம் என்றால், அவருடைய பிள்ளை என்கிற அந்த சாட்சியை நம்ம பெற்றிருப்போம் என்றால், உயர்வோ தாழ்வோ, மேலோ பல்லவோ, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில ஏதுவும் நடக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய தலையிலே இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஐயா, சாதாரணமான தேவனா? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா? ஆனா பிசாசு இந்த மனசோர்வை கொடுப்பதற்கு உன் கண்ணை ஆண்டவரை நோக்கி பார்க்காம உலகத்தை நோக்கி பார்க்க வைப்பான். எத்தனை நேரங்களிலே யேசபேலை பார்த்து
கொண்டிருக்கிறோம். பிரச்சனை வரும்போது ஐயோ உலகத்துல எங்க போனா தீர்வு, போராட்டம் வரும்போது உலகத்துல எங்க போனா தீர்வு, கஷ்டம் வந்தா உலகத்துல எந்த மனுஷத்தை போனா தீர்வு. ஒரு நாளிலே நீ மனசோர்வுக்குள்ள போயிடுவே. உன் கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்காம உன் பிரச்சனைக்கு, உன் போராட்டத்திற்கு, உன்னை சுற்றிலும் எழுப்புகிற பல்வேறு விதமான காரியங்களுக்கு உன் கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்கலன்னா மனசோர்வுதான். அநேக உதாரணங்களை வேதத்துல சொல்ல முடியும். ரூத்தின் சரித்திரத்தை நீங்க வாசி பாருங்க. நகோமியின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேசத்திலே பஞ்சம். பெத்லகேம் கர்த்தருடைய தேசம். அங்கேதான் எலிமெலேக்கு நகோமி தன்னுடைய கணவனோடு 2 பிள்ளைகளோடு கூட வசித்து வருகிறார். பஞ்சம் சொன்ன உடனே நகோமியின் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காம உலகத்தை நோக்கி பார்க்குது. உலகத்துல எங்க போனா பஞ்சம் இருக்காது. மோவாப் தேசம், மோவாப் தேசம் அந்நிய தெய்வத்தை வணங்குற தேசம். நகோமியின் கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்க தவறுனது முதல் தப்பு. மோவாபை பார்த்தது 2வது தப்பு. அங்க போறான், என் கணவனை என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்போம். தேவ பிள்ளையே, கர்த்தரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என்னைக்கு உன் கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்காம உலகத்தை நோக்கி பார்க்குதோ தொடக்கம் சந்தோஷமா இருக்கும். மோவாப் தேசத்துல நல்லா போய் தான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற அளவுக்கு நகோமியின் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் வந்தது, அவ சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கட்டளையிட்டார். What was the reason behind that? The Great Depression. What is the reason behind that? See, looking into the world. உலகத்தை நோக்கி பார்த்த பெண் எலியா செய்த காரியம் அதுதான். யேசபேலை பார்க்கும்போது அவருடைய உள்ளத்துல சோர்வு, பாதம் மாறிடுச்சு. வனாந்திரத்தின் பயணம், கர்த்தர் வனாந்திரத்தின் பயணத்திற்கு தெரிந்து கொள்ளவில்லை. ஆசீர்வாதமான ஓலேபின் வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த மனசோர்வு வனாந்திரத்துக்குள்ள இந்த காலையில கொண்டு வந்துருச்சு. ஆண்டவற்றவா, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்க தவறின நாட்கள் எத்தனையோ உண்டு என்று கேள். கர்த்தர் இந்த காலையில உன்னை சீர்தூக்குவார். நான் 2வது குறிப்புக்குள்ள போகிறேன். மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்த எலியா. 2வது மனசோர்வுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஆண்டவர்ட்ட என்ன ஜெபிக்கிறாரு, என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. Why he was comparing to the ancient fathers? முற்பிதாக்களோடு எலியா தன்னை கம்பேர் பண்ணுவோம். எலியாவுக்கு கர்த்தர் என்ன தாளந்து கொடுத்தார்? விசுவாச புருஷனா கர்த்தர் வச்சிருந்தாரு. எந்த தீர்க்கதரிசியை ராஜாவுக்கு எதிராக முழக்கமிட்டது? எந்த தீர்க்கதரிசி 450 அந்நிய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டது? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிளஸ் பாயிண்ட்ல. அந்த பிளஸ் பாயிண்ட் நினைக்க எப்ப தெரியுமா நான் தவறுவேன்? மற்றவர்களை நான் பார்க்கும்போது. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மனசோர்வு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மை, கர்த்தர் உனக்கு கொடுத்த பாக்கியத்தை நீ மறந்து உன் வாழ்க்கையை கொண்டு போய் மற்றவர்களோடு ஒப்பிடும் போது, அவங்க என்ன வச்சிருக்கிறாங்களோ அது எனக்கு வேணும், அவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி நான் போடணும், அவங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அடுத்த வாரம் இதே நாள் இதே வீட்டுல இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லி நீ தீர்மானத்துக்குள்ள வரும்போது நீ அழிச்சு போன. ஜாக்கிரதையோடு இருக்கணும். கர்த்தர் உனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷனரி, அவரு கவுச்சி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு மலையிலே ஊழியம் செய்தார். கிட்டத்தட்ட 46 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் மறிக்கிறதுக்கு முதல் நாள் அவரை நான் சந்திப்பதற்காக அந்த கவுச்சி கொடைக்கானல் பக்கம் போனாலே அந்த தேவ மனுஷனை பார்த்து ஜெபிச்சு விட்டு வருவேன். ஒரு சின்ன குடிசை வீட்டு தான் தேவ பிள்ளைகளை. 46 வருஷம் ஊழியம் செய்த சொத்து என்ன தெரியுமா? ஒரு பழைய துருப்பிடிச்ச சைக்கிள். மலைகளிலே அந்த சைக்கிள்ல தான் போக 2 அலுமினிய பாத்திரம், அவ்வளவுதான் அவர் சொத்து. சாகிறதுக்கு முதல் நான் சொன்னாரு, மகனே நான் மறிக்க போகிறேன், ஆனா பரலோகத்துல ஒரு பெரிய பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்னை சுற்றிலும் நிச்சயமாய் ஒரு நாள் இருக்கும். I have the confidence. அது பெருசா இருக்கல. நாங்க அதே மாதிரி மறுநாள் மறிச்சு போறேன். விசுவாசத்தை பாருங்க. இந்த உலகத்துல என்ன கொண்டு இல்லை. அவன் நினைச்சிருந்தாருன்னா ஆண்டவரை 46 வருஷம் ஊழியம் செய்யற, ஒரு வீடை வாங்கணும், ஒரு காரை வாங்கணும், ஒரு கோபுரத்தை கட்டணும், என்னென்னமோ செய்து
தேவன் எனக்கு இந்த பழைய சைக்கிளை கொடுத்தார் என்றால் ஐ மஸ்ட் பி ஹாப்பி வித் தி ஓல்ட் சைக்கிள். மகிழ்ச்சியா இருந்தார். விளைவு என்ன தெரியுமா? உலகத்தில் அவருக்கு கூட்டம் இல்லை, பரலோகத்தில் ஆத்துமாக்களின் கூட்டத்துக்கு நடுவில் அந்த தேவ மனிதர் வீற்றிருக்கிறார். இதாயா கிறிஸ்தவ வாழ்க்கை? தேவ பிள்ளையே, இன்னைக்கு பல நேரங்களில் மற்றவர்களோடு கூட உன்னை ஒப்பிட்டு 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 நீ விழுந்து போன நிலைமையில இந்த காலையில மனசோர்வோடு கூட நீ காணப்படுகிற இல்லையா? உன் வாழ்க்கையை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய கரத்தில் இருந்தா சகலமும் உனக்கு நன்மையா நடக்கும். உலகத்தின் பார்வையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், உலகத்தின் பார்வையில மேடு பல, நீ பயப்படாத. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்காய் ரத்தம் சிந்தினவர் இந்த பூமியில யாரும் அப்படி உன்னை கைவிட மாட்டார். அடுத்தவங்களோடு உன்னை ஒப்பிடாதே. அடுத்தவங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெறணும்னு சொல்லி விரும்பாதே. கர்த்தர் கொடுத்தவைகளிலே மன மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ளும் போது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நேரம் அதிகமாகி விட்டது. மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். மனசோர்வுக்கு காரணம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்த எலியா. உலகத்தை நோக்கி பார்த்த எலியா, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்த எலியா. He came from the presence of the God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்த. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் he was contact with the Jehovah. ஆகாப்த போக முன்னாடி கேட்ட, ஆண்டவரே நான் போகவா, நான் என்ன சொல்ல விரும்புறீங்க, வார்த்தையை என் வாயில போடுங்க. கர்மேல் மலையில போராட்டத்துல அங்க யுத்தம் வரும்போது, அங்க போட்டி வரும்போது ஜெபித்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய? In this occasion he was not asking anything to the God. ஆண்டவர்கிட்ட கேட்கல. என்ன செஞ்சிட்டானா, அந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. எலியானால சுய முயற்சியால அவருடைய பிராணனை காக்க முடியுமா? அவர் கையில இருக்கு. எங்க போனாலும் பிராணனை காக்க முடியுமா? தெரியல. ஏன் மனசோர்வு அவருடைய கண்ணை குருடாக்கிடுச்சு. பிராணனை காக்கிறதுக்கு he was come out from the presence of the God. தேவனுடைய பிரசன்னமாகிய கர்மேல் மலையை விட்டு வெளியே வந்து he selected the desert. பாலைவனத்திலே ஒரு நாள் பிரயாணம். அந்த பாலைவனம் என்ன பாலைவனம்? ஒரு நாள் எங்க போறோம், ஏது போறோம், எதுவுமே தெரியாது. வாழ்க்கை சூனியமாயிடுச்சு. You come out from the presence of the God, you will suffer like the sin. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தேவ பிரசன்னத்தை விட்டு என் சுயத்தால, என் சுய முயற்சியால் நான் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில செய்திருவே அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே வாரியோ, அன்னைக்கு மனசோர்வு வந்துடும். மனசோர்வு வந்துடும். தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளை பாதுகாக்கும். அதுக்காகத்தான் டெய்லி காலையில எந்திரிச்சு நீ ஜெபி 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 என்று சொல்வது, அது தேவ பிரசன்னத்துக்குள்ள உன்னை இணைச்சுக்கொள்ள. வேதத்தை தியானம் என்று சொல்வது எதற்கு? ஏதோ மந்திரமா வசனத்தை படிக்கிறதுக்காக அல்ல, தேவ பிரசன்னத்தோடு உன்னை இணைத்துக் கொள்வதற்கு. நீ சொல்ல முடியுமா, நான் பண்ற ஜெபம் என்னை ஆண்டவரோடு இணைக்கிறது, நான் வாசிக்கின்ற வேதம் என்னை ஆண்டவரோடு கூட இன்றைக்கு இணைக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ தேவ பிரசன்னத்தில் இருந்தினா மனசோர்வு வராது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பாதையை காண்பிப்பா, பாதையை காட்டுவா. இல்லை என்றால் வனாந்தரத்தின் பாதை தான். வனாந்தரத்தின் பாதையில சூரச்செடியில போய் உட்கார்ந்துட்டேன். நீங்க எத்தனை சூரச்செடியில கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக சிலுவைக்கு கீழே உட்கார வேண்டிய நீங்க இன்னைக்கு உலகமாகிய சூரச்செடி, பொருள் என்கிற சூரச்செடி, செல்வம் என்கிற சூரச்செடி, இச்சை என்கிற சூரச்செடி, காமம் என்கிற சூரச்செடி, பணம் என்கிற சூரச்செடி கீழே உட்கார்ந்துகிட்டு இதுதான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்லுகிறையே தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறார், எதற்காகவா உனக்கு கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சொன்னேன்? மனசோர்வு இன்னைக்கு உன் வாழ்க்கையை பாதித்திருக்கிறது அல்லவா? இந்த காலையில யோசித்து பார்ப்போமா? மனசோர்வு 4 விளைவுகளை கொடுத்தது. மனசோர்வுக்கான 3 காரணங்களை எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில இருந்து கற்றோம். ஆண்டவரே, இந்த மனசோர்வில் இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோமா? கண்ணு மூடுவோமா? எலியாவுக்கு 4 முடிவுகளை மனசோர்வு கொண்டது தேவ சித்தத்தை விட்டு வெளியே வர வச்சிருச்சு. ஓரேவுக்கு போக வேண்டிய எலியா பெயர் சபாவுக்கு அடுத்த வனாந்தரத்திலே போனான். தனிமையை கொடுத்துச்சு. வேலைக்காரனு கூட வராதுன்னு சொன்னான். மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க வைத்தது. சாகனம் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு தவறான ஜெபத்தை ஏறெடுக்க வைத்தது. தேவ பிள்ளையே,
அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியவே இந்த மனசோர்வு பாதித்திருக்கும் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் மகிழ்ச்சியா இருக்க முடியல, தேவ சித்தமான்னு சொல்லி தெரிய முடியல, நான் செல்ற பாதை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பாதையான்னு சொல்லி அறிய முடியல. ஏதாவது ஒரு மனசோர்வு. அந்த மனசோர்வுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். கஷ்டங்களிலே, போராட்டத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே உன் கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் உலகத்தை நோக்கி பார்ப்பதினாலே மனசோர்வு. தேவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நீ மனுஷனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற, மற்ற குடும்பங்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற, உங்களோட படிக்கிறவனோடு உன்னை ஒப்பிடுகிற, உன் பக்கத்து வீட்டுக்காரவங்களோடு உன்னை ஒப்பிடுகிற, உங்களோட வேலை பார்க்கிறவங்களோடு ஒப்பிடுகிறாய். வேணாம். தேவ பிள்ளையே மனசோர்வினாலே பாதிக்கப்படுவான். தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டிய நீ அந்த பிரசனத்தை விட்டு வெளியே வந்துட்ட. ஜெபித்து எத்தனையோ நாளாச்சுல, வேதத்தை தியானித்து எத்தனையோ நாளாச்சுல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சுல. அதுதான் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுப்பியா? எலியாவினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தவறுகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில காணப்படுகிறது ராஜா. இந்த மனசோர்வில் இருந்து இந்த காலை வேளையில என்னை தூக்கி எடுங்க ராஜா, என்னை தூக்கி எடுங்க ராஜா என்று சொல்லி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை மூலமாய் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மனசோர்வு சாதாரணமான ஒன்று அல்ல ராஜா. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியவே அது பாதித்து சாக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க வைத்தது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. பல நேரங்களிலே இந்த பிசாசு மனசோர்வை எங்கள் ஆத்மாவிலே போட்டு விடுகிறான், எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் அந்த மனசோர்வின் விளைவுகளை நாங்கள் தியானிச்சோம். மனசோர்வின் காரணங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் யாராவது இந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து ஏன் இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்கிற முடிவிலே இருப்பார்கள் என்றால் ஆவியானவர் என் பிள்ளைகளோடு இந்த கால வேளையிலே பேசுவீராக. இவர்களை மனசோர்வில் இருந்து விடுதலை ஆக்குவீராக. வனாந்தரத்தின் வாழ்க்கை வேண்டாம், ஓரேபின் அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். மனசோர்வு என்கிற பிசாசின் கிரியை என் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே உள்ளங்களிலே இருந்து முழுவதுமாய் மறைய இந்த புதிய வாரம் கர்த்தர் தருகிற பலத்தை, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தருகிற சமாதானத்தை என் தேவ பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை செய்தருள வேண்டுமா? இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும், அவருடைய பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் புதிய வாரத்தின் சகல நாட்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.